Father God, we praise and thank you for this wonderful morning. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. இந்த காலை வேளை தேவன் எங்களோடு கூட நீர் இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். We want the Holy Spirit to speak with us. We want the Holy Spirit to minister with us. We want the Holy Spirit to transform our lives. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கை, எங்கள் வாழ்வாதாரத்தை எல்லாவற்றையும் தேவன் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இந்த காலையில் நீர் எங்களோடு கூட முகமுகமாய் பேசும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவுல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எடுத்து வாசிப்போம் எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 6, 7 இரண்டும் சேர்த்து வாசிப்போம். Jeremiah 33 and verse 6 and 7. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி ஆமென் 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 முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். சிஸ்டர் அந்த 7 மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். So we have been meditating upon the divine health. Louder amen. தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். I hope this series will bless you and bless your families. ஒரு ஆமென். As I said, ஆண்டவர் நம்மை ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று தான் ரொம்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். Every day you should smile. When you see your family, when you see your children, you should have a silent, a joyous smile, laughter. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காலையில எழுந்தோடனே அந்த காஃபி குடிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே குடிங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆமென். சில பேர் எரிச்சலோட காஃபியை குடிப்பாங்க. அந்த காஃபியை குடிக்க வேணுன்ற மாதிரி தோணும். ஆனால் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காலங்கள் மாறுகிறது. தேவன் அதிக மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நம் குடும்பங்களுக்குள்ள தேவன் கொண்டு வருவார். நல்ல ஒரு ஆமேன். நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பதே தேவனுடைய பிரியம். ஆமேன். வரலையே? அதை சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். ஆமேன். நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தான் ஆண்டோடைய கிஃப்டே. I should be healthy. And every week I'm reminding you about, some hidden things that you need to follow up. And last week we were meditating upon a lot of things. So ஆண்டவருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் அவருக்கு ஆசை. நம்ம சந்தோஷமா இருந்தா உயர்த்துறது தான் அவருடைய பிரியம், நம்மளுடைய பிரியம். ஸோ நீங்க எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்கணும். ஒரு ஆமென். இங்க கஷ்டம் யாருக்கெல்லாம் இல்லைன்னு கேட்டா சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஆங்கிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. Everyone has a problem, but in a different angles, in a different directions, in a different kind of degrees. 360 டிகிரியில் ஒவ்வொருத்தருக்கும் 120 டிகிரி, சில பேருக்குலாம் 360 டிகிரியும் ப்ராப்ளம் இருக்கு. அப்படி in every angles we have a problem. But the Bible says like this very clearly. உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அவர் இல்லைன்னு சொல்ல உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். So கர்த்தர் ஜெயித்தார். கர்த்தர் ஜெயித்தார்னா ஈட்டி கம்போட ஜெயிக்கல. He won with the joy of the Father. பிதாவுடைய அன்பின் வைத்து, பிதாவுடைய சந்தோஷத்தை வைத்து ஜெயித்தார். அவருடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் அவருடைய சந்தோஷத்தை வைத்து இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆணித்தனமா நம்புறீங்க? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஆண்டவர் ஈட்டியும் கத்தியும் வச்சு நிறைய பேரை தாக்கிடுவார். கிடையாது. உங்களை சிரிக்க வச்சு மற்றவங்களை போட்டு தள்ளிடுவார். எத்தனை சொல்றேன் புரியுது? Sometimes people see Jesus as a great villain who comes in a movie. ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே சங்கு அறுத்து போட்டுருவார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவர் அவ்வளோ கொடூரமான ஆண்டர்லாம் கிடையாது. இன்னொரு பக்கம் ஒரு கன்சியூமிங் ஃபயரா இருக்கிறார் அப்படின்னு உடனே நமக்கு துரோகம் பண்ண மக்களை இந்த யோசிச்சு அந்த கோபத்தையும் அந்த எமோஷனையும் ஆண்டவரையும் மிக்ஸ் பண்ணி ஆண்டவர் பாடுறா உன்னை கிழிச்சு அப்படியே தொங்க விட போறாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கேயாவது நான் கிழிச்சு தொங்க விட போறேன்னு சொல்லியிருக்காரா? கிடையாது. அவர் சொல், நீ சும்மா இரு, நீ பேசாத, இது உன்னுடைய யுத்தம் அல்ல, அது என்னுடைய யுத்தமாக இருக்கிறது.
So you don't give conclusions and plans for God and say, God, you should do, you know what to do. அப்படி போட்டு அவனை மண்டையில் கொட்டி நறுக்கு நம்ம தூங்க வைங்க அப்படிலாம் நம்ம சொல்ல தேவையில்லை. கர்த்தர் உங்களை மகிழ்வித்து உங்களுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாய் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க மகிழ்ச்சி எதிரிக்கு அதிர்ச்சி. ஆனா நீங்க கொட்டினா கூட அவனுக்கு வலிக்காது, நீ சிரிச்சா வலிச்சிடும். Why Philip is laughing? Why Sister Nithya is smiling? I gave her so much of sorrow, but still this family is smiling. You know why? Because we carry Jesus. Hallelujah. உண்மையா சொல்றேன். I saw a video where a tiger, a mother tiger, அதோட குட்டிய வேற ஒரு கேங் சுத்து போட்டுருச்சு. So the mother tiger went to bring some food, it seems, you know. எங்கேயோ போய் அதை அங்கே கொண்டு ஒரு இறையை எடுத்துக்கிட்டு வருது. ஆனால் அந்த இறையை எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த ஹைனாஸ்லாம் சேர்ந்து இந்த சின்ன டைகரை ஒரு ஸ்பாட் அவுட் பண்றாங்க. ஆனால் இதை ஸ்மெல் பண்ண மதர் டைகர் கொஞ்சம் தூர கிலோமீட்டர்ல இட் ஸ்டார்ட் டு ஸ்மெல். குட்டி டைகரோட ஸ்மெல்லும் வருது, இந்த எதிரியுடைய ஹைனாவுடைய ஸ்மெல்லும் வருதான். அந்த டைகர் ஓடி வந்ததாம். ஓடி வந்து சுற்றி இந்த 6 ஹைனாக்களையும் துரத்தி அடித்து அந்த குட்டியை அழகா வாயில கவிட்டு இட் ரன். அது பண்ணி என்ன பண்ணுச்சு, அந்த வீடியோ பார்த்து ரொம்ப எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு இடத்துல சேஃபா வச்சுட்டு திருப்பி ஒரு சண்டை போட்டது பாருங்க. ஆரம் தெரிக்க ஓடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், ஆண்டவர் நம்மளை ஏன் சும்மா இருக்க சொல்றாருன்னு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் வந்து உங்களை சும்மா இருக்க சொல்ற, அவரு சும்மா இருக்க போறதில்ல. உன்னை ஒரு இடத்தில் ஒளித்து வைத்து அவர் யுத்தத்தை செய்ய துவங்குவார். அவர் யுத்தத்தை செய்ய துவங்கும் பொழுது எதிரிகள் நடுங்குவார்கள், பகஞ்சர்கள் நடுங்குவார்கள், பிசாசு நடுநடுங்கும். ஏனென்று சொன்னால் நீ அவருடைய அரவணைப்பில் இருக்கிறார். அவருடைய அரவணைப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் அவ்வளவு சீக்கிரம் சும்மாலாம் விட்டுற மாட்டார். எத்தனை நான் சொல்றது புரியுது? If you are under the embracement of the Father, if you are in the Trinity family, திருத்துவ குடும்பத்திற்குள் நீங்க சென்டர் பாயிண்டா இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஒரு டைகரை காப்பாத்துறதுக்கு இந்த விலங்கு இவ்வளோ போராட முடியும்னா உன்னையும் என்னையும் காப்பாற்ற பரமபிதா நமக்காக பெரிய யுத்தங்களை செய்வார். That's why God said, be silent. ஏன்னா நீ டென்ஷன் ஆனா ஆரோக்கியத்தை இழந்துடுற. பிபி காலையிலேயே ரேஸ் ஆயிருது, சுகர் லெவல் அப்நார்மலுக்கு போகுது. ஆமென். God says, I love you because you need to be healthy. நல்ல ஆமையெல்லாம் வரலையே. ஆண்டவங்களை பார்த்து சொல்ற, நீ ஆரோக்கியமா இருக்கிறதா எனக்கு ஆசை. நீ சண்டை போட தேவையில்லை, நீ யுத்தம் செய்ய தேவையில்லை. நீ கொஞ்சம் அமைதியா உட்கார், நான் செய்வதை பார். எதிரிகளுக்கு அதிர்ச்சி துவங்கும். எத்தனை எதிரிகளுக்கு அதிர்ச்சி வரும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அவங்க அழியணும்னு ஆசை இல்லை, அவன் ஷாக் ஆகிட்டே இருக்கணும். ஒரு வாரம் ஷாக் ஆகணும். என்னடா, ஏன்னா உங்களை தொட்டது தப்பு, என்னை பத்தி பேசல அதுவும் தப்பு, எனக்கு புறம்பாய் எழும்பினாயே அதுவும் தவறு. ஏன் தெரியுமா? I am under the Trinity family. திருத்துவத்தின் மையப்புள்ளியாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது நமக்காய் திருத்துவ தெய்வம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். The God of Trinity will do a massive miracles for you and for me. ஆமென். வரும்னு நினைச்சேன். எத்தனை நம்புறீங்க நம்ம திருத்துவத்துடைய சென்டர் பாயிண்டா இருக்கும்? How many of you know the meaning of Trinity, right? Father, Son, Holy Spirit. நடுவுல யார் இருக்காரா? நடுவுல யார் இருக்கா? யாராவது பரிசுத்தவான் இருக்காங்களா? ஐயா, நீங்க தான் இருக்கிறீங்க. உங்களை சென்டர்ல வச்சுட்டு அவங்க மூணும் மகிழ்கிறார்கள். இந்த பிக்சரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை நடுவுல சென்டர்ல வச்சுட்டு, எப்படி ஒரு பிள்ளையை சென்டர்ல வச்சுட்டு அந்த நாட்களில் பிள்ளையை சுற்றி விளையாடுவாங்க. ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஜீசஸ், Holy Spirit and Father, you know, they come around you. யோசிச்சு பாருங்களேன், சுத்தி லா 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 லா. யோசிச்சு பாருங்க, இவர்கள் என்ன செலிப்ரேட் பண்றாங்க போது என்னுடைய இதயம் எப்படியா இருக்கும்?
இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருத்துவ குடும்பத்தின் மைய பொருளாய் நீ மாறினாள், உனக்காய் நான் மிகப்பெரிய காரியங்களை செய்வேன். நான் சொல்றது புரியுது? நிறைய பேர் ஆண்டவர் கிட்ட போறதுக்கே யோசிக்கிறாங்க. How Pastor Jesus is so holy God, I am unholy, I am unworthy. That is the seed of enemy. God says you are the center point of the Trinity. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் இப்படி பண்ணுறீங்க? சின்ன பிள்ளையை சுத்தி சுத்தி எத்தனை பேர் ஆடி இருக்கீங்க? ஏன் அந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன் நம்மளை சில பேர் அது ரொம்ப ஜாய் ஆயிடும். அடிக்கடி செய்தி சுத்தி சுத்தி அப்படியே வருவேன். அவங்க நான் என்ன செய்யறது? ஆனா சிரிப்பா சிரிப்பா ஓடுவா. She is excited. She'll be excited. Why daddy is dancing? Why other people are dancing around me? அதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய. நான் சொல்ற பிக்சருக்குள்ள வரீங்க. நீங்க தேவையில்லாத பிக்சர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. என்னென்ன பிக்சர்லாம் யோசிக்கிறோம்? நான் செத்துட்டா நல்லது. நேற்று நிறைய டெலிவரி நிறைய ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். How enemy influences me after I am saved, after I am anointed, after I am baptized. நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, how enemy influences me by my flesh. இந்த ஃப்ளஷ் என்ன பண்ணுதா கான்ஷியஸ்னஸ்குள்ள போதும். நேற்று போகிறது கொஞ்சம் உங்களுக்கு பட்டர் ஜாம டச் பண்ணிட்டு போறேன். இந்த மாம்சம் என்ன பண்ணுதா வளர்ந்து வளர்ந்து என்னுடைய சப்கான்ஷியஸ்க்கு போகுது. இந்த மாம்சம் கான்ஷியஸ்னஸ் தான் தமிழ்ல என்ன சொன்னாங்க? சுயநினைவு. சுயநினைவு என்றால் என்ன? எதாக்கத்தாலும் சுயநினைவோடு செஞ்சியா? யோசிச்சு தானே செய்யற, யோசிச்சு தானே சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்கல்ல. சுயநினைவோடு இருக்கிறியா? ஏன்னா கான்ஷியஸ்னஸ்ல நீங்க எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் ரியாக்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாம்சம் கான்ஷியஸ்னஸ்குள்ள போய் அதோடைய அந்த ஃப்ளஷை பில்ட் பண்ணி இமேஜினேஷன் பவர் எடுத்துக்குது. என்னுடைய எல்லா விதமான மைண்ட் ரெலம்ஸ்ல இருக்க எல்லா தாட் ப்ராசஸையும் எடுத்து யோசிக்குதான். என்ன யோசிக்குது? நான் செத்துட்டா நல்லா இருக்கும். நான் ஒரு அம்மா போன வாரம் ஜெபம் பண்ணேன். உண்மையா நான் ஷாக் ஆயிட்டேன். நிறைய டைம் சர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். அதான் சொன்னாங்க, பாஸ்டர் for more than 2-3 years every night when I come and sleep I feel pleasantful, a dream that will come. டெய்லி அவங்க pleasantful நினைக்கிறது, அவங்க செத்து போகாதுன்னு நினச்சிக்கினே தூங்குவாங்களாம் 2 வருஷமா. அது அவங்களுக்கு பிளசன்ட்ஃபுல்லாக இருக்குன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் யோசிச்சுக்கணும், எப்படி மாட்டி விட்டீங்க பாருங்க ஆண்டவரே நேற்று வந்து. அவங்க இப்போ சொல்கிறாங்க, உங்களுடைய சீரீஸை கேட்டு கேட்டு இப்போ எனக்கு குத்தப்படுகிறேன், அது மிகப்பெரிய தவறு. I'm telling you, enemy can go to your subconscious and he can rob all your thoughts, your minds. அதுதான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம பிரச்சனையை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியும். இப்போ நான் ஆண்டவர் உங்களை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடணும்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் திருத்துவ குடும்பத்தின் மைய பொருளாக இருக்கும் பொழுது அவர் உங்களை சுற்றி சுற்றி அப்படியே உங்களை என்ஜாய் பண்ணுறாரு. ஆனால் நடந்துறது பிசாசு என்ன பண்ணுறான், நம்மளை சென்டரில் வச்சு அவன் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறான். நான் தான் சுற்றி சுற்றி வரணும், நீ ஏன் போகிறேன்? அவன் லெஃப்ட்டுக்காக போனால் ரைட்டில் போனால் அதுக்குள்ள ரைட்டில் வந்துடுறான். How many of you can understand? இன்றைக்கு நீங்க எந்த மையப்பொருள் இருக்கிறீங்க என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் திருத்துவ குடும்பத்தின் மையப்பொருள் இருக்கிறேனா? Am I in the center point of the Trinity family or am I in the center point of the enemy's campus, where my subconscious is always thinking about my death and it always says you are not worthful, உங்க ஃபேமிலி உருப்படாது, உங்க பிள்ளைங்க உருப்படாது, அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், இப்படி நடந்துடும் அப்படின்னா சப்கான்ஷியஸ்ல போய் 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 இந்த பிலீவருக்கு பெரிய அளவுக்கு விடுதலை வர்றதே கிடையாது. ஏன்னா ப்ராப்ளம் இஸ் வித் யுவர் ஃப்ளஷ். ஃப்ளஷ் கேன் ரீச் யுவர் சப்கான்ஷியஸ்னஸ். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் மைண்டில் போய் இமேஜினேஷனுக்கே போயிடுவீங்க. அவ்வளோதான், போய் செத்து போய் மாலை போய் ஃப்ரீசர் பாக்ஸ் வரைக்கும் போயிடுவீங்க. முக்கியமானவங்க அழுகுறதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. எத்தனை பேர் அதை யோசிச்சிருக்கீங்க? அவ்வளோ அளவுக்கு மைண்ட் பவர்ஃபுல் பார்த்தீங்களா? இவங்களாம் அழுதா இவங்க இங்கே அழுதுன்னு இருப்பாங்க. ஏன் அழுகுறீங்க? இல்லை அவங்க அழுதாங்க கனவுல. இல்லை என்ன அளவுக்கு பவர் பாருங்க. This mind has lot of power. So now God says, I'm bringing you in the center point of the Trinity and I'm going to enjoy you. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? பக்கத்துல சொல்லுங்க கர்த்தர். என்ன சொல்லுங்க? கர்த்தர் உங்களை மைய பொருளுக்கு கொண்டு வர போகிறார். சென்டர் பாயிண்ட்டுக்கு வர போறீங்க. இங்க பிதா குமாரன் பரிசுத்த உங்களை சுத்தி சுத்தி டான்ஸ் ஆட போகிறார். I'm here, don't worry. சொன்ன பாருங்க, டைகர் தன் பிள்ளைய காப்பாற்றுவதுக்கு பல கிலோமீட்டர் ஓடி வந்து
அதை ஒளிச்சு வச்சுட்டு பிறகுதான் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஆமென். அது வரைக்கும் அது காட்டல, கொஞ்சம் டாட்ஜ் பண்ணி நினைச்சேன். டாட்ஜ் பண்ணதோட டாட்ஜ் பண்ணதை பார்த்தே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பா என்ன மதர்ஸ் லவ் அப்படின்னு. நான் ஒளிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு முகத்தை காட்டுச்சு பாருங்க. அந்த முகத்தை பார்க்கும் போது யோசித்தேன், யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தா. அப்படிதான் இருந்திருக்கும். சிலுவையில் இயேசு மரித்த பொழுது பிசாசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பொழுது அவருடைய சிங்கத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே the lion of Judah போய் கேட்டாரா, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தார். அந்த லுக் எப்படி இருந்திருக்கு இமேஜின் பண்ண தேவையில்லாத இமேஜின் பண்ற பாருங்க. இதெல்லாம் இமேஜின் பண்ணோம், எப்படி இருந்திருக்கும் அந்த சீனை, அந்த சினாரியோ. அப்படி வந்து நின்று உடனே அவருக்கு மாஸ் பேக்ரவுண்ட்லாம் போட்டிருக்கும். அப்படி வந்து நின்று ஒரு பெரிய காரியத்தை செய்யறாரு பாருங்க. அப்படிப்பட்ட தகப்பனை ஆராதிக்கிற நாம் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ ஆரோக்கியமா இருக்குதான்ப்பா என் ஆசை. நீ ஹெல்த்தியா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல அதிக ஆயுசு நாட்களோட ஜீவிக்கணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இதை மாத்திர வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 இருந்து யாராவது ஒரு எனக்காக வாசிக்க பார்க்கலாம். The book of Job chapter 1 and from verse 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, ஆ ஆ ஆ ஆ ஆ சிஸ்டர் இந்த வசனம் திருப்பி வாசிங்க. இந்த வசனம் திருப்பி வாசிங்க. யோபு 9 இருந்து வாசிங்க. நல்ல கவனிங்க. இது நிறைய பேர் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பயந்து நடக்கிறான். நல்ல கவனிங்க. அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி. நல்ல கவனிங்க. என்ன கேட்கிறான்? நீங்க வேலி அடைக்கவில்லையோ? ராமன் சொல்ல மாட்டீங்களா? அடுத்தது சிஸ்டர். போதும். நல்ல ஒரு ஆண்டவர் கேட்கிறாரு யோபு கிட்ட, பிசாசு கிட்ட, என்னப்பா கண்ணை வச்சியா? ஆமா கண்ணை வச்சேன். உடனே பிசாசு சொல்றான், நான் பிரதியுத்தரமாக, ஆண்டவரே அவனையும் அவன் வீட்டையும் அவன் காட்டையும் அவன் நாட்டையும் எல்லாவற்றுக்கும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? ராமன் சொல்லுங்க. நிறைய டைம் பிசாசுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம ஜெபிச்ச பிறகுதான், நான் தேவனிடத்தில் முறையிட்ட பிறகுதான் தேவன் ஒரு வேலையெல்லாம் எனக்கு அடைக்கிறாரு, இல்ல அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனை உருவாக்குறாருன்னு நினைக்கிறோம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பிசாசு ஆண்டவரிடத்தில் போய் வழக்காடுற, ஆண்டவரே நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? ஹல்லேலூயா. That means Job was the Bible says he was a very serious man. He was very responsible to God. தேவனுக்கு முன்பதாய் உத்தமனும் பரிசுத்தமானும் அப்படி பயங்கரமான டைட்டில் கார்டெல்லாம் வச்சு வாழ்ந்த யோபுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவன் மேல கண்ணை வச்சிருக்கிறியா? ஓகே, ஆனா கண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க போய் நல்லா பார்த்துக்கோ, அவனை சுற்றி நான் வேலி அடைத்திருக்கிறேன். louder amen. Then only எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, நான் என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அன்றைக்கு நான் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு கர்த்தர் என்னை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். என் செல்வாக்கை வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஆனா நான் தான் சப்கான்சியஸ்ல என்னென்னமோ யோசிச்சு, என்னென்னமோ மாம்சத்துக்குள்ள போய் மைண்ட் அளவுக்கு போய் தேவனை கைவிட்டார்ன்ற அளவுக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, தேவன் யோபுவை சுற்றி வேலி அடைத்தார்.
பிசாசு கண்ணு மட்டும்தான் வைக்க முடிஞ்சது, ஆனா வேலையெல்லாம் தொட முடியல. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இங்கிலீஷ் அழகா போட்டிருக்கு, God created the hedge. God created the hedge for Job. அந்த வேலியை தொட வேண்டும் என்றால் பிசாசு போய் மண்டியிட வேண்டும் தேவனுக்கு முன்பதாய். ஆமென் சொல்லுமா? ஆமென். அவன் கேட்கிறான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கல, உங்களை அவனை தூசிக்க மட்டும் வச்சிடுறேன், ஒரே ஒரு சான்ஸ். உங்க ப்ரொடெக்ஷனை உடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னுடைய ப்ரொடெக்ஷனை உடைப்பது சாதாரண காரியம் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? There was a hedge for Job. அவன் ஆரோக்கியத்தையும் அவன் சௌக்கியத்தையும் உடைப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. Because Job was so responsible for God. போன வாரம் சொன்னேன், the ignorance brings a great problem to our life. This week your divine health is misplaced because sometimes the enemy makes us irresponsible to God. Louder amen. Enemy makes us to break the hedge what God created. தேவன் உருவாக்கின பாதுகாப்பை உடைக்க இங்க யாருக்கு அதிகாரம் இருக்குது சொன்னால் உங்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பிசாசால உங்க ப்ரொடெக்ஷன் உடைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. எத்தனை பேர் சொல்றது புரியுது? சொல்லுங்க, பிசாசால என் பாதுகாப்பு வளையத்தெல்லாம் உடைக்க முடியாது. ஆனா சின்ன வயசுல நம்ம என்ன பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறோம், பிசாசு உடைச்சிட்டான். பிசாசு உடைக்க முடியாது. இங்க ரெண்டு பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒன்னு ஆண்டவருக்கு, இன்னொன்னு சொல்லுங்களேன் எனக்கு. ஆமென். If we break the hedges what God created, enemy can give an entry and say hi for you. Hallelujah. இங்க யோபுடைய என்ட்ரியை யோபு உடைக்காததனால பிசாசுக்கே வைத்தறிச்சல். இவன் தான் உலகிலே அதிக ஐஸ்வர்யமான நாட்களிலே. யோபு போல ஒரு ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும் பாருங்களேன். நீங்க ஒரு மாசம் எக்ஸ்ட்ராவா சிரிச்சிட்டீங்கனாலே இந்த உலகம் உங்களை வைத்தறிச்சலா பாக்குது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல அந்த வாரம் வந்து எனக்கு நன்மை செய்தார் என்ற சாட்சி நிறைய பேர் சாட்சி சொல்றதுக்கு பயமாகுது. பேசலாம் ஏன் இல்ல சொன்னா அடுத்த வாரம் ஏதாவது கண்ணு வச்சிருவாங்களோ. கண்ணு வைக்க மாட்டேன், கல்லு வைக்க மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவன் என்னை ஏற்கனவே பாதுகாத்து இருக்கிறார். ஏன் வளையத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. உடைக்கணும்னு நினைச்சா நான் தான் உடைக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? யோபுடைய வாழ்க்கை தொடுவதற்கு enemy is asking God's permission. யோசிச்சு பாருங்க, சிலுவை இல்லாத ஒரு நாட்கள், குமாரன் இல்லாத ஒரு நாட்கள், அப்பயே போய் ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதான் உள்ள வர முடியும்னா, இப்பொழுது சிலுவையின் ரத்தத்தை நீங்களும் நானும் சுமந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் உங்க ஹெல்த்ல கையை வச்சிட முடியும்? நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாதான் கை வைக்க முடியும். நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஸ்ட்ராங்கா இல்லனா பிசாசு உள்ள வர முடியும். The key is with you. Louder amen. யோபுக்கு இருந்தது பிதாவுடைய அன்பு. உங்களுக்கு எனக்கும் எனக்கு திரியேகுடைய சென்டர் பாயிண்ட்ல நீங்க நான் நின்னுட்டு இருக்கிறோம். Louder amen. How many of you can get my point this morning? God wants to make this a job irresponsible. When you lose your responsibility what God has given you, you lose your divine health. Hallelujah. ஆண்டவர் கொடுத்திருக்க சில அரீனாஸ் என்ற மிகப்பெரிய மைய பொருளான இடங்கள், தேவன் சில இடங்கள்லாம் உங்களை வச்சிருப்பாரு. இந்த இடத்துல இந்த இடம் இங்கெல்லாம் நீ கரெக்டா உனக்கு ரெஸ்பான்சிபிளா கையில சாவி இப்படி கொடுக்கும் பொழுது, when you lose that responsibilities, enemy comes inside to rob your divine health. Amen. Hallelujah. யோபுடைய வளையத்தை தொடுவதற்கு பிசாசு பயந்தான். இப்ப எனக்கு அதான் யோசிச்சேன், என்ன தொடத்துக்கு பிசாசு எவ்வளவு பயப்படணும் பாருங்களேன். யாருக்காவது திமிரா சொல்ல தைரியம் இருக்கு? திமிரா இருக்கணும் நீங்களா. பிசாசு வந்துட்டான்லாம் ஈஸியா சொல்லாதீங்க. பிசாசு உள்ள வந்துட்டான் பாஸ்டர். No, don't say like that. You are not so. நீங்க பாண்டி பஜார்ல விக்கிற ப்ராடக்ட் கிடையாது. பாரிஸ்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்லாம் இருக்கு, தம்புச்செட்டி ஸ்ட்ரீட். அது உள்ள போனீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிற ப்ராடக்ட் நீங்க கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் உண்டியல் பாக்ஸை வச்சிட முடியாது.
எத்தனை பேர் ஆழமா நம்புறீங்க? நீங்க ஆழமா நம்புனீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். அவ்வளோ சீக்கிரம் பிசாசு என் வாழ்க்கை என் குடும்பத்துக்குள்ள வந்துட முடியாது. வந்தானா you have break the hedge what God created for you. ஆமென். வரலையே, ரொம்ப சீரியஸா என்ன பாக்குறீங்க? ஹல்லேலூயா. தூங்காதவங்க எல்லாம் ஒரு ஆமென், தூங்குறவங்க எல்லாம் உற்சாகம் ஒரு ஆமென். Who's writing? So being responsible with God is a very serious matter. தேவனோடு கூட ரெஸ்பான்சிபிளாய் நடப்பது என்பது it is a very big issue for God. Amen. ஆனா யோபுக்கு தைரியமா ஆண்டவர் சொன்னாரா, நீ போய் அவனை என்ன வேணா பண்ணிய. ஆண்டவரே பர்மிஷன் கொடுத்தார். ஆனா ஒண்ணு சொன்னாரே, லைஃப் மேல மட்டும் கையை வச்சிடாத, உன்னை போட்டு தள்ளிடுவேன். You have no rights to keep your hands on his life. So now he goes to the extent. எல்லாம் பார்த்தோம்னா யோபுடைய அந்த சீன் மட்டும் யோசிப்பேன். ஓட வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாராம், ராஜா மாதிரி. லெஃப்ட்ல ப்ராப்ளம், ரைட்ல ப்ராப்ளம், சென்டர்லயும் ப்ராப்ளம். மனுஷன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே வராரு. ஒரு வார்த்தையை சொல்றாரு யோபு, இன்னைக்கு வரைக்கும் அதை எனக்கு இம்பாக்ட் பண்ணும். என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். Even if you kill me, I will just believe you. Can the modern believer say this word? God will not kill you. Okay, obviously he won't kill you. But the love towards God, Job says, என்னை கொன்று போட்டாலும் உங்க மேல நம்பிக்கையா இருப்பேன். அவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஆள் நம்மளுடைய ஆள். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு கீழே இறங்கும் பொழுதுதான் பிசாசு உங்க வளையத்தை உடைக்கிறான். ஆமென். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் வாழ்க்கையில வளையம் மாதிரியே இருக்கும், பாட்டினா குவைங்குன்னு வளைஞ்சிடும் கையை வச்சாலே. இப்போ நம்மளுடைய கேம்ப் சைட் ஒன்று இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல ஃபென்ஸ் தான் வச்சிருப்போம். ஒரு 4-5 மாதம் போடலாம், ஒரு ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அமுங்கி கிடக்கும். ஏன்னா அதில் ஏறி ஒருத்தன் உள்ள வந்து எல்லா இளநீயும் குடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வரைக்கும் அந்த இளநீ அவனுக்காகவே வளரதான்னு தெரில. நான் போகும்போது இளநியே இருக்க மாட்டேன். ஏன்னா அது அவனுக்கு வந்து வளைய மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஈஸியாக ஜம்ப் பண்ண முடியுது. இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவலுடைய லைஃப்னுடைய காரியம் வளையெல்லாம் இருக்கு பாஸ்டர், ஆனால் ஈஸியாக வளையுது. அதான் பிரச்சனை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த சத்தியத்தை கேட்டப்போ நான் என்ன ராத்திரி ஜெபம், ஆண்டவரே இனிமே பிசாசு வந்துட்டான்ற வார்த்தை என் வாயில வராது ஆண்டவரே. அவ்வளோ சீப்பான ப்ராடக்ட் நான் கிடையாது ஆண்டவரே. ஆமென். எத்தனை பேர் என்னோட ஒரு ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. பிசாசு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா we are in a divine health. ஆரோக்கியத்தை திருடுவதற்கு அவனுக்கு அவ்வளவு ஆசை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ஆதியாகமம் 2:15. ஏன்னா யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ், இங்க ரெஸ்பான்சிபிளா ஜாப் இருக்கிறாரு, இவர் ரெஸ்பான்சிபிளா தவறாரு. இதை மட்டும் வாசிங்க. வந்து போதவர் ஆமென் சொல்லுங்களேன். And God took the man and put him in the garden of Eden to dress it and to keep it. To dress it and to keep it. ஏதேன் தோட்டத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் ஆதாமை வைத்தார். நம்ம நினைக்கிற ஆதாம் பழம் சாப்பிட்ட பிறகுதான் தோற்று போனார். இல்ல, முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிலே தோத்து போயிட்டார். ஏன் தெரியுமா? நான் முதல்ல சொன்ன பாருங்க, வேலியை 2 பேர் தான் உடைக்க முடியும். ஒன்னு ஆண்டவர், இன்னொன்னு நம்மால் பழத்தை பாருங்க. பிசாசு உள்ள வரதுக்கு பாருங்க, கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள இட் வாஸ் a futuristic garden. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான, நீங்க இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சர் கொடுத்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப புரியாது, ஆனால் பயங்கரமாக இருக்கும். அப்படியே வானத்துக்கு மேலே ஒரு உலகம் இருக்க மாதிரி இருக்கும், பூமி கீழே அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர். இந்த டைம் டிராவலுடைய சீக்வன்ஸ் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அதோடைய அது மாதிரி ஏதேனை கர்த்தர் படைத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற மரங்கள்லாம் சாதாரண மரங்கள் கிடையாது. அங்க இருக்கிற எல்லா கிராப்ஸ், எல்லா விதமான மிருகங்கள் சாதா மிருகங்கள் கிடையாது. God created that in a very futuristic way. Garden of Eden carried the glory of God. Hallelujah. It has the realms of God. அந்த கார்டன்ல வீசப்படுகிற காற்று வித்தியாசமாக இருக்கும்.
அந்த கார்டனுக்குள்ள வருகிற வெளிச்சம் அது வித்தியாசம், அது வெளிச்சம் அல்ல, தேவ மகிமை. It was something futuristic. It was something very powerful. And God gave the authority to the only one person, and that was Adam. இப்ப புரியுதா பிசாசுக்கு ஏன் வைத்தறிச்சல்? இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆபீஸ்ல ஒரு நாள் உங்களை கூப்பிட்டு அவார்டு கொடுத்தா மற்ற எல்லாம் காண்டாயிடுறான். ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது நீ தான் லீடர்னு எல்லாம் என்னடா இவன் தான் லீடரா, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல பிசாசுக்கு பாருங்க. இது எங்க கார்டன் ஆஃப் ஈடன்ல ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஆண்டவர் படைத்த எல்லா தாவரங்கள் பூக்கள், இப்ப சொல்றோமே ஜுரமா அந்த பூவை நசுக்கி புசுக்கி குடி. கொரோனால எத்தனை பேர் எத்தனை சாரை குடிச்சிங்க தெரியல. நான் எப்படி சொன்ன குப்பை இலையை தேடி பிளாட்ல சுத்தினாங்க பாருங்க, குப்பை 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 போவாங்கன்னா குப்பை கிட்ட போயினுக்கிறான். ஏன்னா அந்த குப்பை மலையை சாப்பிட்டா கொரோனா. இவ்வளவு நாள் அதுல எலியும் பூனையும் ஆகி போயிருந்த இடத்த நீ செத்துருவடா என்ன உடனே ஓடுறான் அவன். எனக்கு குப்பைமணி இழந்த கொடுங்க சார். ஏன் குப்பைமணி இலைய சாப்பிட்டா கொரோனா? 2 வேக்சினை போட்டு உயிரோட கதை விட்டானுங்களா? இப்போ சொல்ற ரிப்போர்ட் நான் சொல்றாங்க, அந்த வேக்சினை குத்துறதுனாலதான் பெரிய பிரச்சனையே வரப்போகுது. முடிஞ்சு போச்சு. அப்போ மனுஷன் போட்ட வேலையை மனுஷனே உடைப்பான். இதான் உலகம். சொல்லும் போது நல்லா சொல்லுவான், ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும் பாருங்க, பாயாச வடை தான் வாழ்க்கைன்னுவான். கச்சட்டு அன்றோட்டு நிக்க வச்சிருவானுங்க நம்மள. ஏன் சொல்றேன்னா, ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைத்த தாவரங்கள், பூக்கள், ஹார்வெஸ்ட், ரைஸ், டால், everything was so powerful. It was medicines. The water that was in Garden of Eden was a medicine. மரங்கள், roots, flower. நமக்கு ஏதேன் தோட்டம், ஏதேதோ தோட்டம் போல, ஏதோ அண்ணா நகர் பார்க்க தோட்டம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். மாங்காய் தோட்டம், தேங்காய் தோட்டம். ஐயா நீங்க நினைக்கிற தேங்காய் தோட்டம் கிடையாது. It is something powerful. When Adam sinned, the Bible says, ஆண்டவர் குளிர் காற்றிலே அவர் மெல்லிய பிரசன்னத்தோடு, ஐயா யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய பில்லியனியர் தன் வீட்டு தோட்டம் எப்படி இருக்கு? பில்லியனரோட தோட்டம் எப்படி இருக்கும்? கனவுல யோசிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு USA மாதிரி இருக்கும் தோட்டமே. அவர் வராருன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படி அப்படி அந்த இடமே. இப்போ வானத்தை படைத்தவர் சாயங்கால வேளையில் நடந்து வருகிறார். பூக்கள் அவரை வணங்கும், மரங்கள் அவரை ஆராதிக்கும். நினைக்கிற அப்பா நடந்து வரும் பொழுது all the living beings there, all the tiger will bow down before the master when he walks down. நான் சொல்றேன், எத்தனை பேர் கனெக்ட் பண்றீங்க? அவர் நடந்து வரும்போது ஏதேன் தோட்டத்தில் எல்லா தாவரங்களும் பூக்களும் இன்செக்ட்ஸ் அது இது எல்லாமே அப்படியே விழுந்து வணங்கும். இப்படிப்பட்ட தோட்டத்துக்கு அதிகாரி யார் என்று சொன்னால், the only one A for Adam. Before A for apple, there was A for Adam. Right? இந்த உலகமே ஆப்பிள் சொல்றதுன்னா ஆண்டவர் ஆதாம்னு சொல்ல வச்சார். அப்புறம் தான் ஆப்பிளா மாறிச்சது. ரைட்? இவ்வளோ அதிகாரத்துல பார்த்தோன்னே நம்மளுக்கு வயிறு எரியுது. கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள அவனுக்கு என்ட்ரி கிடையாது. யாருக்கு என்ட்ரி கிடையாது? சர்பத்துக்கு. நீங்க நினைக்கிறீங்க சர்பம் ஈஸியா மரத்துல வந்தது? கொஞ்ச நாள் கான்வர்சேஷன் போகுது, மறைமுகமாய் ஏவாள் இடத்துலயும் ஆதாம் இடத்துலயும் கான்வர்சேஷன். வெளியில என்னடா சத்தம், என்ன புஸ்ஸு உசு உசுன்ற சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷன் பில்ட் பண்றான் பிசாசு. நம்ம கொஞ்சம் பிக்சர் பண்ணணும், இது எப்படி நடந்தது? திடீர்னு எங்க உள்ள இருக்க மரத்துக்கு எப்படி பிசாசு வர முடியும்? எனக்கு அது யோசி. இவ்வளோ கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ள how come the serpent come inside? Because the entry is already closed. When you break the hedges what God created. ஆண்டவர் சொல்லுவார், சில நபரோட கூட பேசாத, சில நபரோட இடைப்படாத, பண்ணாதன்னு. அப்பதான் கான்வர்சேஷன். வேணாம் தான் நினைச்சேன், ஆனாலும் பேசி. சில பேர் வேணாம் அதான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதான் trying to cut but what I am trying to say is அப்படின்னு இந்த கிராமர்லாம் கான்வர்சேஷன் பண்ணி தொடர்ந்துகிட்டே இருப்பான். when God says no, it is no. ஆமீன் வராதே சொல்லுங்க. ஆண்டவர் இல்லைன்னு சொன்னார்னா, ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னார்னா அது முடியாது தான். ஆனால் நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குல்ல, சும்மா ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம், அது ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. when you build a conversation with the enemy, what happens?
that little conversation allowed the serpent to come inside the garden. இப்ப தெரியுதா எப்படி பிசாசு உள்ள வந்தானே? உள்ள வந்துட்டான் ஆல்ரெடி. அவன் எங்க ஃபெயில் ஆயிட்டான்? கார்டனை ஆண்டவர் ட்ரெஸ் அப் பண்ணி நீட்டா பார்த்துக்கணும் அதிகாரத்தை கொடுத்தா முதல் ஆதாம் தோற்று போனதே பிசாசு உள்ள வந்ததான் காரணம். ஆமீன் வரலையே? நான் சொல்ல எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டி அழகிறோம். ஆமீன். நான் யோசித்தேன் எப்படி இவ்வளவு பெரிய கார்டன்ல சர்ப்பம் உள்ள வந்தது. நம்ம நினைச்சோம் தீமையை படைச்ச தீமைன்னு மரம்னா தீமைன்னா அங்க தீமை உள்ள வந்துருச்சு. God gave free will to Adam. கொஞ்சம் யோசி, சுய புத்திலாம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு எங்க அதெல்லாம் கிடையாது. என்ன பண்றான்? கான்வர்சேஷனுக்கு பதில் கொடுத்தே இருக்கான். பிசாசு ஆடம் என்ன ஓவரா பண்ற, சேர்ந்து பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லலாம், நம்ம ரெண்டு பேரும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இப்படிதான் ஆரம்பிப்போம். கான்வர்சேஷனே ஆவியில வரமா இருக்கும், பின்னால பார்த்தா பெரிய வெடியை வச்சுட்டு போயிடுவாங்க. So you be very careful how the serpent went inside. It's because of the hedges was broken. another உள்ள மரத்துல வந்து ஒளிஞ்சிட்டான். And then the conversation brought a big scenario. Amen. புரியுதுங்களா? So when Adam lost his responsibilities, he lost his divine health. 900 வருஷம் வாழ வேண்டியவன் நாட்கள் பாவம் நுழைந்ததால் இப்ப நமக்குலாம் பாருங்க 60 தாண்டது. 60 சில பேர் சொல்றாங்க நான் 60 பத்தில ப்ரே பண்ணுவேன்ல, 10 வருஷம் தானே, அதுக்கப்புறம் நான் அவங்களே டிசைட் பண்ணுறாங்க 70. ஏன்னா அவங்க வந்துடுறாங்க அவ்வளோதான் அந்த லைஃப் ஸ்பேன். நோ ஐ டிசையர் டு மை சர்ச் நீங்கள் எல்லாம் லாங் லாஸ்டிங்காக இருந்து ஆரோக்கியமாக இருந்து சௌக்கியமாக இருந்து சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருக்கணும். நல்ல விஷயம் சொல்கிறேன், ஆமின்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு வானான்னு நினைக்கிறேன், எனக்கு கொடுத்துரும். நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுற தப்பு இல்லை. தேவனுடைய பிளான் என்னவோ அது அவருடைய பிளானாக இருக்கட்டும். நீங்கள் வாழணும்னு ஆசைப்படுங்கன்றாங்க. ஆமென். So divine health can be lost when we are irresponsible to God. நீங்க யோபுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்ட சொல்றாரு, ஏய் நான் தான் வேலியை போட்டிருக்கிறேன். பாருங்க, வேலியை உடைப்பது சாதாரண காரியம் அல்ல. ஆமென். நீங்க செக் பண்ணுங்க, வேலியை நம்ம உடைச்சோமா இல்லை வேலியை பிசாசு உடைச்சிருக்கிறானா? இல்லை ஆண்டர் உடைக்க வாய்ப்பே கிடையாது. இங்கேயாவது ஒரு மம்மி டேடி உங்க பிள்ளைய ரோட்டில் போகிறவங்க தொட விட்டுருவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நல்ல அம்மா அப்பா இல்லை பாஸ் நான் பிரைஸ்லான்னு சொல்லுவேன்ற யாரும் அங்கே இருக்கிறீங்க? அப்படி யாரும் இருக்கிறீங்க? நம்ம பிள்ளைய ஒருத்தர் ரோட்டில் அடிச்சிட்டான், யார் சும்மா விட்டுருவீங்க? நம்ம சொந்தக்காரர் பேசினாலே கோவம் வரட்டும், ஒன் டாக் மை சைல்ட் லைக் தட். அவன் ஏதாவது பண்ணியிருப்பான், ஆனாலும் கோவம் உள்ள வருது. பார்த்தீங்களா? தான் பிள்ளைய ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த அம்மா அவங்க அப்பா பால் பொங்குற மாதிரி. நீங்களே இவ்வளோ கோவப்படுறீங்களே, உங்க மேல கையை வச்சா ஆண்டவர் சும்மா விட்டுற மாட்டார். நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ தேவன் வேலியை எடுக்க மாட்டார், வேலியை ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்க கிருபை கொடுப்பார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஐ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். வரல இது மட்டும் அப்படியே சொல்லுங்க, ஐ ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். Hallelujah. Finally, the last thing, walk in the spirit. ஆவியில் நடங்க அப்படின்னா, வாக் இன் தி ஸ்பிரிட்டுக்கு ஈஸியா ஒரு மீனிங் என்னன்னா, வாக் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியில் நடப்பது என்பது தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள். ஒரு ஆமென். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, when God says no, it is no. ஆமென். don't build the conversations. இந்த unknown personsோட சில பேர் கான்வர்சேஷன் நல்லா பேசுவோம்ல, அது ஓகே. ஆனா ஆபத்துள்ள ஆட்கள் கிட்ட நம்மளால கான்வர்சேஷனே இருப்பாங்க. என்னமோ இவங்க ஸ்ட்ராங் மாதிரியும் நாம் பேசி கட்சியில பார்த்தா மாட்டிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. When God says there is no conversation, no conversation. கொஞ்சம் தள்ளி இருப்பது நல்லது. Something is not setting to your spirit. ஆவியில செட் ஆகலனா it's good. அதுதான் ஆண்டவர் ஆதாமுக்கு டீச் பண்ண விரும்பினார். நீயே தெரிஞ்சுக்கோ, நல்லது கெட்டது, இது ஜீவனின் கனி, அது வேண்டாம். ஆனா இங்க பிரச்சனை, நான் எனக்கு இவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், கனியை சாப்பிட்டப்பதான் பிரச்சனை. கனி சாப்பிட்றதுக்கு முன்னாலேயே பிரச்சனைங்க. சர்பண்ட் எப்படி உள்ள வந்தது? அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ். நீங்க நல்லா பாருங்க, உங்க லைஃப்ல நல்லா ஸ்பிரிச்சுவல் growth போயிட்டே இருப்பீங்க. தேவையில்லாத ஒரு நபர் உள்ள வருவோம், தேவையில்லாத ஒரு பேச்சை கொண்டு வரோம், தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தை கொண்டு வரோம், தேவையில்லாத ஒரு நம்ம யோசிப்போம், ஏன்டா அந்த பிரச்சனை வந்தது?
So everything comes when you obey the instructions of God. நீங்க ஜெபிங்க, நீங்க ஆண்டவரே உங்க இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவா நான் கேட்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அந்த ஆசை இருக்கு? ஆமென். கொஞ்சம் பக்கத்துல இருக்க முகத்தை பாருங்க பார்க்கலாம். அந்த முகத்துல ஏதாவது தெரியுதா பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கிற மாதிரி அந்த முகம் தெரியுதா? ஸ்தோத்திரம். அவர்கிட்ட கேட்கணும். I want to walk to your instructions. அது நடக்கும் பொழுது வாழ்க்கை அசாத்தியம். ஆமா, எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அது நடக்கும் போது உங்க தெய்வீக ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஹார்ட் சூப்பரா இருக்கும், லிவர், கிட்னி, பிளட் எல்லாமே ஒரு ஆமென். I pray once again that your sugar BP will reverse in Jesus name. நிறைய பேருக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் யாரோ சாட்சினா என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் பிந்து நினைக்கிறேன்ல, அவங்களுடைய கொலஸ்ட்ரால்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னொரு சிஸ்டர் ஆன்லைன்ல பார்க்குறவங்க சொன்னாங்க, பாஸ்டர் you prayed on 7 hours prayer of reversing the sugar and BP. She called me and said my sugar has come within 100 and her cholesterol have come to 120 or sister 130 வந்துருச்சு நினைக்கிறேன், from a high level. அப்படி the reverse, God can reverse. If I'm responsible, God can reverse my age. ஐயோ, யாருக்கெல்லாம் இந்த கிருபை வேணும்? உங்க ஏஜை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்றவங்க கையை மாத்திரம் தூக்குங்களேன். நான் சொல்லுங்க, பைபிள்ல சொல்லுது, ஏசாயா 43 சொல்லுது. அப்புறம் தொடர்ந்து நிறைய வசனங்களை பார்த்தீங்கன்னா சொல்லுது, உன்னை கழுகை போல, நாட் கிள கழுகு. ஓகே, இட்ஸ் சம்திங் யங் அண்ட் ஃப்ரெஷ் அண்ட் வைஃபுல் ஈகல். அண்ட் காட் சேஸ் he will run like a horse. நமக்கு எங்க கிளைமே பண்ண முடியல. நான் கர்த்தர் சொல்லுகிறேன், I will reverse your body. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து எல்லா கை தூக்கமா டிக்ளேர் பண்ணலாம்? God will reverse my body. God will reverse my body with divine health. சொல்லுங்க, ஆரோக்கியமாய் சௌக்கியமாய் தேவன் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வாழ்க்கையையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆரோக்கியமா இருக்கணும். இதை தியானிக்க துவங்க, உங்க பாடி சூப்பர் ஆயிடும். உங்க ஹீட்டான பாடி நார்மல் லெவலுக்கு வந்துடும், கோல்டான பாடி வார்ம் நிலைமைக்கு வந்துடும். கண்ணு நல்லா தெரியணும், கால் வேலை செய்யணும், கை வேலை செய்யணும். டிவைன் ஹெல்த்தை டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க. ரிவர்ஸ் ஆகணும், ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆமென். தலைவலியா ரிவர்ஸ் ஆகணும், எல்லாம் ரிவர்ஸ் ஆகணும். யூ நீட் டு டிக்ளேர் த ஸ்பிரிட் தட் இஸ் பிஹைண்ட் மை ஹெல்த் இஷ்யூ. ஒரு ஆவி எப்பொழுதும் பின்னால இருக்கும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு. சொன்ன பாருங்க, அது போய் ஆண்டோட மன்றாடும், அவன் தான் ஒத்துக்கிட்டானே, நீர் ஏன் அவனை யோபுக்கு போய் மன்றாடுறான், ஏன் நீங்க அவனை ஆஸ்தியும் செல்வமெல்லாம் வெக்குறீங்க ஆண்டவரே? யோபுக்கு அப்பயே லீகல் டேர்ம் தெரிஞ்சிருக்குது, என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்பி இருப்பேன். That's why everything was doubled except the wife. Hallelujah. எல்லாமே ரெட்டிப்பா கொடுத்தானா பொண்டாட்டி தவிர. ஒரே சிரிப்பு தான். நல்ல வேலை பாருங்க, இல்லை நம்ம எல்லாம் கிளைம் பண்ணிருப்போம். யோபுக்கு 2 கொடுத்தீரே, அதான் சொன்னார். எல்லாம் 2, ஒன்னுத்துல மட்டும் 1 தான். ஏன்னா இவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஃபார் ஜோக்கிங். ஓகே, ஆண்டவர் எல்லாமே ரெட்டிப்பா கொடுத்தார், 1 மட்டும் கொடுத்தாரா? மனைவி 1 தான்ப்பா உனக்கு. அது ரெட்டிப்பா கொடுத்தா பிரச்சனை தான். அது ஒன்னே உன்னால் சமாளிக்க முடியாது. மண்டையில பக்கெட்டுக்கு ஊத்தின கதை தான் அது. அதனால் உனக்கு 2 கிடையாது. எந்த மனைவி தன்னை தூசித்து போனாரோ யோபு, ஆட என்னையா இன்னும் கடவுள் இயேசு கிறிஸ்து ஜபம் ஆவி சபைன்னு சொல்லிக்கிட்டு அப்படின்றாங்க பாத்தீங்களா? யோபு சொல்றாரா, என்னை கொன்று போட்டாலும் நான் வாழ்வது அவருடைய கிருபை. அந்த பற்று தாங்க யோபத்துக்கு ஆண்டவர் மேல வச்சார். இன்னைக்கு அந்த ஒரு கான்ஷியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வரும்பொழுது தேவன் நம் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அதான் யோபுக்கு எல்லாம் டபுள் 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 டபுள். ஆமென். He was the richest fine man on the world. Hallelujah. இன்றைக்கு யோபின் கல்ரா ஐ திங்க் ஓமான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த கல்ரை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க. போட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். Still people go and see him. He's a long man, a lengthy man. So why I'm telling this to you? Divine healthல வாழ்ந்துட்டீங்கன்னா
நீங்க செத்த பிறகு கூட பிரச்சனை தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமீன் வரல. என்னையா குழப்புறீங்க, என்னையா குழப்புறீங்க? நீங்க உண்மையில டிவைன் ஹெல்த்துக்குள்ள வந்துட்டோம்னா நீங்க செத்த பிறகு கூட மற்றவங்க உயிரோட கூட எழுப்புவீங்க. அப்படி சில பேர் பைபிள்ல இருக்கிறாங்க. யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசா மரித்த பிறகும் அவருடைய எலும்புகள் மீது செத்து போன ஒரு சடலத்தை இறக்கின உடனே செத்து போனவன் உயிரோடு கூட எழும்பினான். That is divine health. Even he died and all the body was eaten up by the sand. His bones were carrying the power of resurrection. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? Amen. மோசே மரித்து போனார். அவருடைய உடம்பு எங்க வச்சாருன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவன் சடலத்தை வைத்தா பிசாசு அதை வச்சு ஒரு பெரிய கேம் விளையாடுவான். ஏன்னா he is powerful. ஐயா செத்து போனது மோசேஸோடைய ஆத்துமா, சரீரம் மகிமை அடையும். நான் சொல்றேன் எந்த பேருக்கு புரியுது? அந்த பாடியை தொட்டா போதும் எல்லாம் உயிர் பெற்று எழுந்துருவான், உயிர் பெற்று எழும்பிடுவான். தொட்டா போதும் உயிர் பெற்று எழும்பிடுவான். நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால நீங்க உயிரோடு இருந்தாலும் பிசாசுக்கு பிரச்சனையா இருக்கணும். அப்படியே நீங்க 120ல போயிட்டீங்கன்னா கூட பாருங்க, அப்போ கூட எங்க சொல்றேன் பார்த்தீங்களா? அதுக்குள்ளதான் சொல்ல மாட்டேன். போயிட்டா கூட அங்க உங்க எலும்புகளையோ உங்க கல்றைய பாஸ் பண்றவங்களையோ ஏதோ ஒன்று நடக்கணும். நான் சொல்றேன் ஒரு ஆமேன். நான் இன்னைக்கும் கீழ்பாக் சிமெட்ரி போனா டிஜே சங்கருடைய கலரையை தொட்டு ஜெபம் மட்டும் தான் வரும். ஆண்டவரே, இந்த மனுஷன் தேசத்தை அசைத்தது போல ஒருவேளை அவர் தான் செத்து போயிருப்பாரு, ஆனா அவருடைய சரீரம் மகிமை அடைந்திருக்கும். புதைக்கும் போது சொல்றேன் சரீரம் மகிமை அடையணும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? அது ஏதோ ஒரு மகிமை அடையும் போல. ஐயா, the body will carry the bones will carry the glory of Jesus. எத்தனை பேரை ஜெபம் பண்ணி சுகமாக இருப்பார் அந்த ஊழியக்காரன். Even after a man of God dies, his power will never die. The bones will carry the power. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? So being responsible is so serious for God. நல்ல ஒரு ஆமென். தூங்காதவங்க ஒரு ஆமென். எத்தனை பேர் தேவன் பேசுகிறார்? எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்கு? எத்தனை பேர் ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க? I know you're responsible. More responsibilities with God. நம்ம அந்த ஹெட்ஜஸை உடைக்கூடாது. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் பாழுங்கிணத்துலாம் தள்ள முடியாது. ரொம்ப உங்களை சைனா ப்ராடக்ட் தயவு செய்து நம்பாதீங்க. தயவு செய்து நிறைய பேர் நினச்சிக்கலாம் நம்ம ரொம்ப சைனா ப்ராடக்ட் போல் கையை வச்சுன்னு டொப்புன்னு உடஞ்சிடறோம். நான் சொல்கிறது புரியுங்களா? நல்லா சண்டே நல்லா பவராக இருப்போம், மண்டே பார்த்தா சைனா ப்ராடக்ட் டக்குன்னு உடஞ்சிருவோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ மாம்சத்தில் இருக்கிற ஆவியில் வா, ஆவியின் உலகத்திற்கு வா, ஏதேன் தோட்டத்திற்கு வா. ஆமென். How many of you believe you're expensive product? We are not China. சொல்லுங்க, we are not China. We are not Pandi Bazaar. Right? We are the people of the kingdom of heaven. அதெல்லாம் ஒரு திமிர் இருக்கணும் பாருங்க சொல்றதுக்கு. பிசாசுக்குலாம் சொன்னா இரிட்டேட் ஆகணும், சொல்லினே இருப்பேன் நான். ஏன்னா நான் பாண்டி